உங்க மொபைலோட பேக்ரவுண்ட்ல ஏதாவது சஸ்பீஷியஸான ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதுக்கு மொபைல்ல இருக்கிற ஏதாவது ப்ரௌசர் ஓபன் பண்ணி கூகுள் ஆக்டிவிட்டி அப்படின்னு சர்ச் கொடுங்க. இல்லாட்டி myactivity.google.com அப்படின்ற பேஜை ஓபன் பண்ணுங்க. ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கடந்த 3 மாசத்துல உங்க மொபைல்ல பண்ண எல்லா ஆக்டிவிட்டியும் டேட் அண்ட் டைமோட பார்க்கலாம். உதாரணத்துக்கு எந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்க, என்ன சர்ச் பண்ணீங்க, எந்த டேட்ல பண்ணீங்க, என்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்க, என்ன யூடியூப்ல வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் டேட் அண்ட் டைமோட வரும். என்னதான் நீங்க ப்ரௌசர் ஹிஸ்டரியில இருந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாலும் இந்த ஆக்டிவிட்டியில எல்லாமே ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். நீங்க அதை ஆஃப் பண்ற வரைக்கும் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி எந்த ஒரு ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஆன் பட்டனை டர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ எந்த ஆக்டிவிட்டியும் ரெக்கார்ட் ஆகாது. ஆனா என்னோட சஜஷன் ஆன்ல இருந்தால் பெட்டர். ஏன்னா உங்களுக்கே தெரியாம ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஆப் எப்போ இன்ஸ்டால் ஆச்சு, அந்த ஆப் மூலமா என்னென்னலாம் ஆக்சஸ் ஆச்சுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு activity.google.com